ஃபீல்டிங் ஆஸ்பெக்ட் பத்தி பேசியே ஆகணும். இப்போ ஒரு 32 மேட்ச் நடந்திருக்கா? இதுல 110 கேட்ச் விட்டுருக்காங்க. பா அதாவது ஒரு மேட்ச்சுக்கு தோராயமா 3 கேட்ச் விட்டுருக்காங்க. இது வந்து லைக் எவ்வளவுதான் பெரிய பிளேயரா இருந்தாலும் கேட்ச் விடுவாங்கப்பா. இட்ஸ் நாட் எ டே அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஸ்டாட்ஸ் மாரி ஒரு ரெக்கார்டு ஒரு மேட்ச்சுக்கு 3 கேட்ச் விடுற மாரி ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்கன்னா என்ன நடக்குது ஐபிஎல்ல? வாட் த பிளேயர்ஸ் ஆர் டூயிங்ன்ற மாரி தான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. நம்ம அடிச்ச விஜய் சங்கருக்கே வந்து என்னடா இத்தனை கேட்ச் விடுறீங்க? அந்த 40 ரன் எனக்கு தேவையே இல்லடான்னு சொல்லிட்டு வெறுக்க வைக்கிற மாரி அவ்வளவு கேட்சஸ் வந்து போயிட்டே இருக்கு விஜய் சங்கர் இழுத்துட்டேன்னா. இல்ல அவரு வந்து டாங்லி அண்டர்டேக்கர் அவரை விட்டுரு அவர் பாவம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் விஜய் சங்கர் எடுத்தேன். ஆனா பாக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. விஜய் சங்கர் நீ சொன்னல விஜய் சங்கர் ஆச்சு கன்வெர்ட் பண்ணல சரியா. ஆனா எவ்வளவு பேர் வந்து அந்த சான்ஸ் கொடுத்த சான்ஸை கன்வெர்ட் பண்ணாங்க பாரு. அபிஷேக் சர்மாக்கு 2 சான்ஸ் கொடுத்தாங்க. அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்சாரு, ரெக்கார்ட்லாம் படிச்சாரு. பிரியாம் சாரையும் அதே மாதிரி தானே 2-3 கேட்ச் விட்டாங்க. பிரியாம் சாரையும் செஞ்சுரி அடிச்சாரு. அண்ட் அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய ஆஸ்பெக்டா இருக்கு மச்சி உண்மையிலேயே. அந்த கேட்ச் வந்து மேட்சே மாத்திரும். இப்ப அபிஷேக் சர்மா கேட்ச் புடிச்சிருந்தா மேபி பஞ்சாப் ஜெயிச்சிருக்கலாம் இன்னைக்கு. மேட்ச் ஆமா எப்படியான மாறி இருக்கலாம். அதுவும் இல்லாம ஒன்னும் பெரிய கஷ்டமான கேட்ச் டை வச்சு எல்லாம் யாருமே விடல. கைக்கு ஒரு கேட்சே அவ்வளவு கேட்ச் விட்டுட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது ரொம்ப அக்லியா இருக்கு. இது சொல்லணும்னு நினைச்சேன்.